அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் சரிங்க, நான் காவல்துறையினுடைய நண்பர்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நடத்தினால் காவல்துறையை சார்ந்தவர்கள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கின்றார்கள். அங்கே நடத்தாதீங்க, இங்கே நடத்தாதீங்க. அதாவது இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் மக்களுடைய பல்வேறு அடிப்படை உரிமைகளை பேணி பாதுகாப்பதற்கு, மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கு ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகளுக்கு மட்டுமல்ல, சாதாரண பொதுஜனத்திற்கே உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1986ஆம் ஆண்டு ஒரு பொய் வழக்கில் நான் கைது செய்யப்பட்டேன் சிங்கானல்லூரில். 86 இன்னைக்கு வருஷம் என்னாச்சுங்க, கிட்டத்தட்ட 34 வருடங்கள் ஆகிறது. 34 வருடங்களாக நான் அரசியலிலே நான் தீவிரமாக இருக்கிறேன். நானும் 6 மாத காலம் சிறையில் இருந்தவன். இதெல்லாமே நான் இருந்திருக்கிறேன். எல்லா தேர்தல் களத்திலும் நான் பணியாற்றி இருக்கிறேன். சின்னஞ்சிறு பையனாக மாணவனாக இருந்த காலத்திலிருந்து எந்த ஒரு ஆட்சியிலுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி கெடுபிடியே இல்லைங்க. காவல்துறை என்ன சொல்லி இருக்கிறது? காவல்துறையை சார்ந்த மதிப்பிற்குரிய அதிகாரிகளே, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க? எந்த போராட்டமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்னாடி நீங்கள் நடத்திக்கலாம், ஆர்ப்பாட்டம் நடத்திக்கலாம், எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு இந்த இடத்துல போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் பாட்டில் அமைதியாக கொடியை பிடிச்சிட்டு விளம்பர பலகை வச்சு நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். ஏன் தடுக்கிறீர்கள்? என்ன காரணத்திற்காக தடுக்கின்றீர்கள்? யார் உங்களை தடுக்க சொன்னது? நேற்றைக்கே சொல்கிறாங்க அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொல்லி நேற்றைக்கே கடிதம். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 4.25 வருஷத்தில் இங்கே நடந்த எந்த போராட்டத்திற்குமே காவல்துறை அனுமதி கொடுப்பதே கிடையாது. காவல்துறை என்ன, எஸ்பி வேலுமணியினுடைய அவருடைய உத்தரவுக்கு அடிபடுகின்ற அவருடைய சேவகர்களா காவல்துறையை சார்ந்தவர்கள்? நான் கேட்க விரும்புகின்றேன். என்ன காரணம்? அவர் என்ன சொல்றாரோ அதுதாங்க. சென்னையில், தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னையில் ராஜ்பவன், முதலமைச்சருடைய பதவியே காலி பண்ணோன்னா கவர்னர் கையில் போட்ட போகுது. அந்த மாதிரி ராஜ்பவனுக்கு முன்னாடியே அந்த இடத்துல மேடை அமைத்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு காவல்துறை சென்னையில் அனுமதிக்கிறது. ஆனால் கோவையில் யாருக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி, கவர்னர் கேட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். நானே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறேன் எங்கள் தலைவர் கூட. ஆனால் இங்கே அனுமதி இல்லை என்று சொன்னால் காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளை கேட்கின்றேன், நீங்கள் நடுநிலையோடு செயல்படுகிறீர்களா? காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளை பார்த்து கேட்கின்றேன், நீங்கள் நடுநிலையோடு செயல்படுகிறீர்களா? ஏன் உங்களுக்கு இந்த பாரபட்சம்? நீங்கள் நடுநிலையோடு செயல்படுவீர்கள் என்று நாங்கள் கருதுகின்றோம். இதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து காவல்துறையாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் பெருத்த மரியாதை வைத்திருக்கின்றோம் காவல்துறையின் மீது. காவல்துறையினுடைய அதிகாரிகளுடைய அந்த பணிகளை நாங்கள் தலை வணங்குகின்றோம். இரவு பகல் பார்க்காம நீங்க வேலை செய்யறீங்க, அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் ஆளுகின்ற அரசிற்கு அடிமை சாசனமாக நீங்கள் செயல்பட்டால், நீங்கள் எங்களை தடுத்தால் அடுத்த கட்ட போராட்டம் காவல்துறையினுடைய ஆணையர் அலுவலகத்திற்கு முன்பாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு